This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அடுத்த 12 மாதங்கள் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டின் அடுத்த டிஜிபி யார்? ஸ்டாலின் டிக் அடித்த அதிகாரி. தமிழ்நாட்டில் அடுத்த டிஜிபி யார் என்ற கேள்வி கோட்டை வட்டாரத்தில் தீவிரமாக உலவி வருகிறது. தற்பொழுது தமிழ்நாட்டில் டிஜிபியாக இருப்பவர் சங்கர் ஜிவால். இவர் அடுத்த மாதத்துடன் ஓய்வு பெற்றிருக்கிறார். இவர் தற்பொழுது தேர்தல் நெருங்குவதால் தனக்கு பணி நீடிப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறாராம். ஆனால் அரசு புதிய டிஜிபியை கொண்டு வருவதில் தீர்க்கமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் தீவிரமாக நடந்து வருவதாக தகவல் வருகின்றன. உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த சங்கர் ஜிவால் 1990ஆம் ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரி, முதல் நிலை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டதாரி, தமிழ், ஆங்கிலம் மற்றும் உத்தரகாண்ட் குமாவுலி மொழியிலும் புலமை பெற்றவர். இன்ஜினியரிங் படித்து முடித்ததும் செயல்வெல் நிறுவனத்தில் சிறிது காலம் பொறியாளராக பணியாற்றினார். பின்னர் ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று தமிழக பிரிவு ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வானார். சேலம், மதுரை எஸ்பி, மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மண்டல இயக்குனர், திருச்சி காவல் ஆணையர், உளவு பிரிவு டிஐஜி, ஐஜி, சிறப்பு அதிரடிப்படை ஏடிஜிபி ஆகிய முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியவர். சங்கர் ஜிவால் பதவிக்காலம் முடிந்ததால் முதல்வர் ஸ்டாலின் இப்பொழுது அடுத்த டிஜிபியை தேர்வு செய்வதற்கான திட்டமிடல்களை தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. தற்பொழுது உள்ள லிஸ்டில் சந்தீப் ராஜ் ரத்தோர், ராஜீவ் குமார், சீமா அகர்வால் ஆகியோர் உள்ளனர். குறிப்பிடத்தக்கது, பொதுவாக தமிழக அரசு தேர்வு செய்து அனுப்பும் பெயர்களை மத்திய உள்துறை அமைச்சகம் ஆய்வு செய்யும். தமிழக உள்துறை அதிகாரிகள் மற்றும் தற்போதைய டிஜிபி உடன் ஆலோசனைகளை செய்வார்கள். இந்த ஆலோசனைகளை செய்த பின் லிஸ்ட் வடிகட்டி மீண்டும் தமிழக முதல்வருக்கு அனுப்பப்படும். பின்னர் அந்த லிஸ்டில் இருந்து மீண்டும் ஒருவர் டிக் அடித்து தமிழ் முதல்வர் தேர்வு செய்வார். இதற்காக சென்னை மற்றும் டெல்லியில் ஆலோசனைகள் கூட நடக்கும். அபய்குமார் சிங், வன்னி பெருமாள், சந்தீப் ராஜ் ரத்தோர், ராஜீவ்குமார், சீமா அகர்வால், வினித் தேவ் வான்கடா, மகேஷ்குமார் அகர்வால், வெங்கட்ராமன் என்று மொத்தமாக 8 பேரின் பெயர்கள் இந்த லிஸ்டில் உள்ளன. இதில் சந்தீப் ராய் ராத்தோர், ராஜீவ்குமார், சீமா அகர்வால் ஆகியோர் முன்னிலையில் உள்ளனர். இதில் 3 பேரை ஸ்டாலினுக்கு டெல்லி திருப்பி அனுப்பும். அதன் பின் அதில் ஸ்டாலின் ஒருவரை தேர்வு செய்வார். அதில் சங்கர் ஜிவால் சிலரின் பெயரை பரிந்துரை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஸ்டாலினில் தேர்வாக இருக்கும் அதிகம் இருப்பது சந்தீப் ராஜ் ராத்தோர் என்கிறார்கள். இவர் சென்னை மாநகர காவல்துறை முன்னாள் ஆணையர். இவர் 1992ஆம் ஆண்டு ஐபிஎஸ் பேட்சை சேர்ந்தவர். 1998ஆம் ஆண்டு கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ததில் முக்கிய பங்கு வகிக்கிறார். தேர்தல் பணிகளுக்கு இடையே சட்ட ஒழுங்கை கவனிப்பது மிக மிக சவாலான விஷயம். இப்படிப்பட்ட நிலையில்தான் இவரை கொண்டு வருவதற்கு முதல்வர் ஸ்டாலின் தீவிரமாக முயல்வதாக கூறப்படுகிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.